ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. லைட்டாக உப்பு டேஸ்ட் லைட்டாக தெரிகிற அளவுக்கு லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா தண்ணி இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அந்தளவுக்கு கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சுருக்கேன். நம்ம பச்சரிசி மாவில் சேர்த்துக்கலாம். அதில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நமக்கு எல்லா இடத்துலையும் மாவு தெரியாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி படணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த எல்லா இடத்துலையும் மாவு தண்ணி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ கை பொறுக்க சூடு வர்ற வரைக்கும் நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலான்னா, ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அதை அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்படி கொதிக்க வைக்கும்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி கம்பி பதம்லாம் வர தேவையில்லை. ஆனால் வெல்லம் லைட்டாக கரைஞ்சி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். கொழுக்கட்டை மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிட்டே பிசைஞ்சிக்கிட்டால் போதும். மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் வந்து உருண்டை திரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பால், நான் வந்து ஒரு தேங்காய், சின்ன தேங்காய்ன்றனால ஒரு தேங்காயில் சில்லு எடுத்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். முதல் பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு 2ஆம் பால் 3ஆம் பால் அதை மட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மொத்தமாக நமக்கு 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. மொத்தம் 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த தண்ணி தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே உருண்டைகள்லாம் நம்ம திரட்டி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த உருண்டைகளில் சேர்த்துக்கணும். நம்ம தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னால் சேர்த்துட்டோம் அப்படின்னா உருண்டைகள்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சம் மேலே வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கிடையில் மிக்ஸ் பண்ணால் கொழுக்கட்டைகள்லாம் உடஞ்சி போயிடும். இந்த டைமில் ஒரு 3 ஏலக்காயை நான் இடித்து வச்சுருக்கேன். அந்த 3 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஓரங்களில் அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இடையில வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கொழுக்கட்டைகள்லாம் வெந்ததுக்கு அப்புறந்தே நம்ம வந்து வெள்ளைப்பாகை வந்து சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே வெள்ளைப்பாகை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா கொழுக்கட்டைகள்லாம் வெந்ததுக்கப்புறம் சேர்க்கணும். அது நம்ம ஃபஸ்ட்டே வெள்ளை கரைசல் சேர்த்துட்டோன்னா வேகாமல் போயிடும் கொழுக்கட்டை. அதனால் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லம் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். இந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து சுக்கை ஏற்கனவே பொடியாக்கி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பெரிய ஸ்பூன்றதுனால 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் பச்சரிசி மாவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும்.
நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொதிச்சிட்ருக்கிற கொழுக்கட்டைகளுக்குள்ளே இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் வந்து 1 கப் தேங்காய் பால் வந்து முதல் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நம்ம. அதை சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். தேங்காய் பால் வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அதை லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். வெள்ளை கரைசலை ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடணும். ஏன்னா வெள்ளை கரைசல் கூட நம்ம அதுவும் இதுவும் சூடாக இருக்கிறப்ப நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சரியாக ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் வெள்ளைப்பாகு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது கூட சேர்க்கணும். வெள்ளைப்பாகு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி தான் விடணும். அதுக்கு மேலே விடக்கூடாது. சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டா அது வந்து திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் அப்படி சேர்த்துடாதீங்க. இப்போ சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும்போது நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு டேஸ்டியான பால் கொழுக்கட்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட பால் கொழுக்கட்டை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.